ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டடி டிப்ஸில் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி அதே மாதிரி ஷேப்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு இன்னொரு மெத்தடில் எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஷேப்ஸே வந்து என்னென்ன மெத்தட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்த இதுக்கு வந்து போகலாம். ஏன்னா ஒரே செட்டாக எல்லாமே முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் தேவை. இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம சும்மா ஸ்கேல்லையே நீங்கள் மெஷர்மெண்ட்டில் ரெக்டாங்கல், ஸ்குவால், அந்த மாதிரி சர்க்கிள் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ என்கிட்ட இது இருக்கனால நான் வந்து இதில் வந்து ஒரு 3 ஷேப் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்பை வந்து நம்ம வந்து வரைஞ்சி கொஞ்சம் ஸ்கெட்ச் வச்சு டார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு 2.5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குலேருந்தே நீங்கள் இந்த மெத்தட்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைக்கு இது என்ன ஷேப்புன்னு தெரியாட்டியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட மனசுக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும், பதிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்போட பேர் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அதை வந்து மெமரி பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ஒரு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற காம்பஸோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்ல, அதை வச்சு இந்த மாதிரி சுற்றி குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் பென்சில் வந்து நல்லா கூர்மையாக வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கிறேன். நீங்களும் அதை மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த பட்ஸை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஷேப் வரைகிறீங்களோ அத்தனை ஷேப்லேயும் வந்து சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. காம்பஸ் அல்லாட்டி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும்ல, அது வந்து அடியில் பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்கும். அந்த இது இல்லாமல் ரவுண்டாக இருக்கிறத வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பட்ஸை எடுத்து உங்களுக்கு அந்தந்த கலர் கூடக்கூடிய வாட்டர் கலர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த பட்ஸை 2 பக்கம் போட்டு கொஞ்சமாக காய வச்சிங்கனாலே போதும். அது வந்து சூப்பராக காஞ்சி நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலரில் வந்து நம்ம முக்கி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு காய வச்சிட்டிங்கன்னா போதும். அது வந்து நமக்கு நல்லா காஞ்சிரும். இதே மாதிரி நம்ம வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ பட்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து 2 கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். மொத்தமாக எல்லா கலரையும் குழந்தைங்க கிட்ட கொடுக்கும்போது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து க்ரீன், ரெட், ப்ளூ இந்த 3 எடுத்திருக்கனால நான் அதே கலர் வந்து எடுத்திருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வந்து வேறு கலர் எடுத்துக்கலாம். அந்தந்த கலருக்கு ஏற்றபடி பட்ஸை வந்து நீங்கள் வந்து அந்த கலரிங்கில் மொத்தமாக முக்கிய எடுத்துட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அந்தந்த அவுட்லைனுக்கு மேலே இந்த பட்ஸை வந்து இந்த மாதிரி வைக்க சொல்லுங்கள். குழந்தைங்க வந்து உள்ளே அமுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டு வேலை செய்யும்போது இந்த மாதிரி உட்காந்து அவங்க பாட்டுக்கு உட்காந்து மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஷேப்பு என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பதிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஷேப்புமே குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்டை வந்து என்கிட்ட வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான ஸ்டடி டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.